தாய் வீடு ஆகஸ்ட் 2026. தொழிற்சங்கவாதி சி.வி. வேலுப்பிள்ளையின் வீடற்றவன் குர்நாவலூர் நோக்கு. எழுதி வாசிப்பவர் ராஜேந்திரம் பிள்ளை சிவலிங்கம். வீடற்றவன் நாவலாசிரியரான சி.வி. வேலுப்பிள்ளை மலையத்தைச் சேர்ந்த தொழிற்சங்கவாதியும் எழுத்தாளரும் ஆவார். 1947 ஆண்டு அமைக்கப்பட்ட இலங்கையின் முதலாவது நாடாளுமன்றத்தில் மலைய தமிழருக்கான பிரதிநிதிகளில் ஒருவராக திகழ்ந்தவர். ஆங்கில மொழி மூலம் கற்ற இவர் தமிழிலும் சிறந்த பாண்டித்தியம் மிக்கவர். இவர் தமிழில் 5 நாவல்கள், ஒரு கட்டுரை தொகுப்பு, ஆங்கிலத்தில் ஒரு நாவல், 2 கவிதை நூல்கள், ஒரு கட்டுரை தொகுப்பென இரு மொழிகளிலும் பல்வேறு படைப்புகளை தந்தவர். சி.வி. வேலுப்பிள்ளையின் முதல் நாவலான வாழ்வற்ற வாழ்வு மற்றும் எல்லைப்புறம், பார்வதி ஆகிய நாவல்கள் 1960களில் தினகரன் பத்திரிகையில் தொடர்கதைகளாக வந்தன. அதே காலப்பகுதியில் வீடற்றவன், இனிப்படமாட்டேன் ஆகியவை வீரகேசரி தொடராக வெளிவந்தன. வீடற்றவன் நாவல் 1981 வைகரை வெளியீடாக யாழ்ப்பாணத்திலும், 1984 நியூ செஞ்சுரி புக் பிரைவேட் லிமிடெட் வெளியீடாக சென்னையிலும் வெளிவந்தது. இந்நாவல் இலங்கை கல்வி அமைச்சினால் காபோத சாதாரண தரத்தில் தமிழிலக்கியம் கற்பதற்கான பாடநூலாகவும் பரிந்துரை செய்யப்பட்டு நடைமுறைப்படுத்தப்பட்டது. மலையகத்தில் 1960களில் வீறு கொண்ட புதிய பரம்பரை தலைதூக்கியது. இவர்களை ஆத்திர பரம்பரை என்றே அழைத்தனர். அவர்களிடம் காணப்பட்ட துடிப்பும் எழுச்சியும் சி.வி.யையும் ஈர்த்தது. இத்தகையோரது வளர்ச்சிக்கும் இவரே தூண்டுகோலானார். இலங்கையில் சகல இன அடிநிலை மக்களிடமும் ஏற்பட்ட எழுச்சி, இலவச கல்வி, பல்கலைக்கழகங்களில் தாய்மொழியிலான கல்வி, உலக அரங்கில் வேகமாக ஏற்பட்டு கொண்டிருந்த மாறுதல்கள், முற்போக்கு சிந்தனைகள், பொது உடைமை கருத்துக்கள் என்பன மலையக இலக்கியத்திலும் தாக்கத்தினை ஏற்படுத்தியது. இதன் விளைவாக கோகிலம் சுப்பையாவின் தூரத்து பச்சை, நந்தியின் மலைக்கொழுந்து, பெனடிக்ட் பாலனின் சொந்தக்காரர் போன்ற பல நாவல்கள் தோன்றிய இச்சூழலிலே வீடற்றவன் நாவலும் தோற்றம் பெறுகிறது. வீடற்றவன் சி.வி.யின் அகராதியில் பல பொருள் தரும் பதம். 1960களின் முற்பகுதியில் மலைய தொழிலாளர்களின் நிலைமைகளை சித்தரிக்கும் இந்நாவல் நீலகிரி தோட்டத்தின் அறிமுகத்தோடு ஆரம்பமாகிறது. கற்றன் கண்ணியப்ப தோட்டத்தை பிறப்பிடமாக கொண்ட ராமலிங்கம் தோட்ட அதிகாரிகளின் சர்வாதிகார போக்கை எதிர்த்தமையால் ராங்கிக்காரன் என்ற பட்டத்தோடு வெளியேற்றப்படுகிறான். வேலை தேடியல் இந்த ராமலிங்கம் தன் மாமனிடம் சங்கத்துக்கு ஆள் சேர்க்க மாட்டேன் என்ற சத்தியவாக்குடன் நீலகிரி தோட்டத்தில் வேலைக்கு சேர்கிறான். அங்கு பெரிய கங்காணி, காரியதரிசி முருகப்பன், பெரிய கணக்கப்பிள்ளை, கங்காணிகள் ஆகியோரின் காட்டு தர்பாரால் நீலகிரி தோட்டம் துன்பக்கேணியாக மாறியிருப்பது கண்டு மனங்கொதிக்கும் ராமலிங்கம் பழையபடியும் ஆள் சேகரிக்கும் முயற்சியில் ஈடுபடுகிறான். இதன் விளைவாக ராமலிங்கமும் அவனது குடும்பமும் அதிகார வர்க்கத்தினரால் பழிவாங்கப்படுகின்றனர். துன்பம் விளைந்த போதும் சோர்ந்து விடாத ராமலிங்கத்தின் செயற்பாடுகள் ஆண்டாண்டு காலமாக அமுக்கப்பட்டிருந்த தொழிலாளருக்கு புது தெம்பை அளித்ததோடு அவர்களது உள்ள குமுறல்கள் எரிமலையாக வெடிப்பதற்கும் வழி சமைத்தது. இதன் விளைவு ராமலிங்கம் ஜில்லா கமிட்டி பிரதிநிதியை சந்திக்கிறான். அவரது அறிவுரைப்படி மகஜர் ஒன்றை எழுதி தொழிலாளரது கையொப்பத்துடன் பிரதிநிதியிடம் ஒப்படைக்கிறார். இதன் எதிரொலியாக கற்றன் தொழிற்கமிஷனர் காரியாலயத்தில் தோட்ட அதிகாரிகளையும் ராமலிங்கத்தையும் அழைத்து விசாரணை மேற்கொள்ளப்படுகிறது. விசாரணையின் முடிவில் துறை பிரட்டு கேட்கப்படவே பெரிய கங்காணியின் ஆதிக்கம் சரியத் தொடங்குகிறது. அதேவேளை ராமலிங்கம் தொடர்பான பிரச்சனை தொழிற்கோட்டுக்கு அனுப்பப்படுகிறது. பெரியசாமி தனது பதவியை காப்பாற்றிக் கொள்ள ஜில்லாவுக்கும் கொழும்புக்குமாக அலைகிறார். தோட்டத்துறை ராமலிங்கத்தை தோட்டத்தை விட்டு விரட்டும் பொருட்டு வழக்கு போட தீர்மானிக்கின்றார். அதுவரை ஆகக்கூடியது 3 மாதங்களே ராமலிங்கம் தோட்டத்தில் இருக்க முடியும் என அறிவிக்கப்படுகிறது. இந்நிலையில் குடும்பத்தை காப்பாற்ற வேலி தேடி அலையும் ராமலிங்கம் அத்தக்கூலி வேலை செய்யவும் தயாரானான். தோட்டமாக வேலை தேடி அலைந்தும் பயனற்ற நிலையில் உடலும் உள்ளமும் சோர்வுற்று அந்தகாரமான காட்டில் தன்னந்தனியனாக நின்று, கடவுளே, எனக்கு போக வழி தெரியவில்லையே, எனக்கு ஒரு இடமும் இல்லையே என்று புலம்புகிறான். கூடவே இன்னொரு புறமானது குடும்பமும் பரிதவிப்பதுடன் வீடற்றவன் நாவல் நிறைவு பெறுகிறது. காலங்காலமாக துன்பக்கணியில் ஒன்ற மக்கள் அமெரிக்க கருப்பின அடிமைகளுக்கு நிகராக பிரிட்டிஷ் ஏகாதிபத்திய ஆட்சியில் மிகவும் குரூரமாக சுரண்டப்பட்டார்கள். தோட்டங்களுக்குள் தொழிற்சங்கங்கள் வேரூன்ற விடாமல்
தோட்ட நிர்வாகம் கையாண்ட அடக்குமுறைகளின் பின்னணியில்தான் வீடற்றவன் நாவல் விரிகிறது. நாவலாசிரியர் சி.வி. வேலுப்பிள்ளை பழுத்த தொழிற்சங்க அனுபவத்தினை இந்நாவல் மூலம் வெளிப்படுத்தியுள்ளார். காலத்தின் மாறுதல்களோடு மலையக தொழிலாளரும் எழுந்து நின்று போராடி பல்வேறு உரிமைகளை பெற்று கொள்ளத்தான் செய்தனர். இருந்தும் இவர்களது கதை இத்தீவினில் இன்றும் வஞ்சிக்கப்பட்ட கதையாகத்தான் தொடர்கிறது. இன்று இவர்களை பழிவாங்க கிரிமினல் சட்டங்கள் இல்லை. ஆனால் கிரிமினல் அரசியல்வாதிகள் இருக்கிறார்கள். கண்ணீரால் கரைபட்டு போன இம்மக்கள் சரிதம் குறித்து தமிழ்நாட்டு மக்களுக்கு பெரிதும் தெரிந்திருக்க நியாயமில்லை. இதை தெரிவிக்கும் முகமாகவே இந்நூலை வெளியிடுவதாக ஆசிரியர் கூறுவது மனங்கொள்ளத்தக்கதாகும். வீடற்றவன் நாவலில் ராமலிங்கம், எட்கங்காணி, பெரியசாமி, காமாட்சியம்மாள், பெரியம்மாள், கமலம், அலுமேலு, பழனியப்பன், ஒட்டிமுத்து கணக்கப்பிள்ளை, சிவனையா, அரங்கன், மெய்யப்பன், பழனிமாமா, முருகப்பன், ராஜன், அந்தனி சில்வா, தொழிற்சங்க பிரதிநிதி, வெள்ளக்காரத்துறை என கதைமாந்தர்கள் பலர் உலா வருகின்றனர். நாவலில் இடம்பெறும் அழகான தோட்டங்கள், பங்களாக்கள், அழுக்கு நிறைந்த லயங்கள், நாற்றமெடுக்கும் ஓடைகள், தோட்டை துறமார், உத்தியோகத்தர், அழுக்கு துணியையும் பரட்டுத்தலையுமாக திரியும் தொழிலாளர் என அனைத்தும் அப்பிரதேசத்தோடு ஒட்டியவையே. நாவல் இடம்பெறும் சம்பவங்கள் தனித்துவம் மிக்கவை. லய வாழ்க்கை, தோட்டக்காட்டில் வேலை செய்தல், வேலை நீக்கம், தொழிற்சங்கத்துக்கு ஓடுதல், லயத்தை விட்டு விரட்டப்படுதல், நீதிமன்ற வழக்கு என்பன நடப்பியலோடு கூடியவையே. பங்களா வாழ்வு, காசு, காதல், கல்யாணம், கனவு, லட்சியங்கள் என எதுவுமே இல்லை. நாவலில் நடமாடும் அந்தனி சில்வா, தோட்டத்துறை பிரதிநிதி ஆகியோரை தவிர எல்லோரும் மலையக மண்ணின் அசல் மாந்தர்களே. தொழிற்சங்க தலைவர், தோட்டப்பிரதி ஆகியோரும் அந்த வர்க்கத்தினரே. சிறந்த கல்வியறிவு பெற்றிருந்த சி.வி. வேலுப்பிள்ளைக்கு அவர்களைப் போன்ற பாத்திரங்களை உருவாக்குவதில் பெரும் சிரமம் இருந்திருக்காது. வானத்தை சதா ஆலிங்கனம் செய்து கொண்டிருக்கும் அந்த மலைத்தொடர் அசுர மரங்களையும் அடர்ந்த புதர்களையும் பின்னிய காட்டுக்கொடி பறந்த நீலமுகில் காடு, இதற்கு நீலகிரி என்பது மிக பொருத்தமானது என வர்ணனையோடு ஆரம்பமாகும் வீடற்றவன் நாவலில் கதைப்போக்கினூடே பல்வேறு உத்திகளை கையாண்டு தோட்டப்புற சமூக அமைப்பையும், தோட்டத்துறை, சின்னத்துறை முதலியோரது சர்வாதிகார போக்கையும், பெரியகங்காணி பெற்றிருந்த செல்வாக்கையும், உறவினர்களான கணக்கப்பிள்ளை, கங்காணியார் போன்றோர் தொழிலாளர்களை அடிமையிலும் கேவலமாக நடத்த முயன்றமையையும், தொழிற்சங்கம் தொழிலாளரது விழிப்புணர்வு காரணமாக பெரியகங்காணியின் அதிகார சரிவினையும், அதிகாரிகளது ஆடம்பர வாழ்வையும், தொழிலாளரது பரிதாபகரமான குடியிருப்பு நிலைமைகளையும் விளக்கியுள்ளார். நீலகிரி தோட்டத்தை நடத்தும் சட்டதிட்டங்கள் அதை ஒரு துன்பக்கேணியாக மாற்றின. நின்றால் குத்து, விழுந்தால் உதை என்ற இப்பழமொழி நீலகிரி தோட்டத்தில் தான் முதலில் உருவாயிருக்க வேண்டும் என கூறும் நாவலாசிரியர், பிரட்டுக்களத்தின் ஏட்டுத்தப்பின் குமுறல் மலைச்சாரலை தாக்கி இடிமுழக்கம் போல் எதிரொலித்ததை கேட்ட மக்கள் வாரி சுருட்டி கொண்டு எழுந்தனர். ஆண்களும் பெண்களும் கம்பளிகளை முழங்கால் வரை போட்டு உடலை சுற்றி பிடித்தபடி தலைவிரி கோலமாய் ஓட்டமும் நடையுமாய் போனார்கள் என அவர்களது கோலம் அவலம், அவசரம், பயம், அச்சம், அடிமை நிலை என்பவற்றை விளக்குகிறார். மேலும் அவர்களது ஏழ்மையை காய்ந்திருந்த கண்டாங்கி சேலையை மாறாப்பிட்டு கட்டி அதற்கு மேல் இடையில் படங்கை சுற்றி கயிற்றில் கட்டினாள். தலைக்கு மேல் லேஞ்சு முக்காடிட்டு அதற்கு மேல் கம்பளி முக்காடிட்டு தலையில் கூடை கயிற்றை மாட்டிக்கொண்டு மற்ற பெண்களோடு கொழுந்தெடுக்க மலைக்கு புறப்பட்டாள் என சித்தரிக்கிறார். அரை நூற்றாண்டுகளுக்கு மேலாக மக்கள் அனுபவித்த இன்னல்களை 50 வருடங்களுக்கு முன்கூட்டியே பழைய காலத்து லயங்கள், தார்பூசிய தகரக்கூரைகளை தாங்கி நிற்க, அத்திவாரத்திலிருந்து அதன் மேல் 4 அடி சுவர், அதற்கு மேல் மண் சுவர், இத்தகைய 8 அடி காம்பராக்களுக்குள் தான் அவர்களது வம்ச வரலாறுகள் எழுதப்பட்டன என்பதை தத்துருவமாக படம் பிடித்து காட்டுகிறார். சி.வி. வேலுப்பிள்ளை படிம உத்திகளை கையாண்டு கதை சொல்வதில் வல்லவர். இந்நாவலிலே வரும் ராமலிங்கம் என்ற பாத்திரம் ஆசிரியரின் சாயலில் பின்னப்பட்டது என்பர் ஆய்வாளர். ராமலிங்கம் தோட்டத்தில் வேலை செய்து கொண்டிருந்த போது கல்லுமலையில் வெடிக்கும் வெடி எல்லோரையும் அதிர வைக்கிறது. இப்படிமம் மூலம் தோட்ட தொழிலாளர் மத்தியில் ஏற்பட போகும் மாற்றத்தினை ஆசிரியர் உணர்த்துகிறார். ராமலிங்கம் நடுக்காட்டை அடையும் போது அசைக்க முடியாத நிசப்தம் அவனை விழுங்கியது. நூற்றுக்கணக்கான சில்வண்டுகளின் சத்தம், மரங்களுக்கு மத்தியில் ஆடும் நிழல், திடீரென குருவிகளின் தனிக்குரல், இந்த காட்டின் தனித்தன்மையின் சோகம், அவனுள் அடங்கி கிடந்த
ஏமாற்றம், கவலை, புண் போன்ற சரீர கஷ்டம், தோல்வி இவைகளையெல்லாம் பொங்கி எழச் செய்தன. நிலைகுலைந்து நடுக்காட்டில் நின்றான் என்கிறார். மலேய மக்களை அங்கு அசையவிடாத அடிமை நிலையில் அமுக்கி பிடித்திருந்த சக்திகள், ஒன்று தோட்டப்பகுதி முதலாளித்துவ கட்டமைப்பு, மற்றொன்று இந்த நாட்டின் இனவாத அரசியல். இங்கே காடு என்ற படிமம் தோட்ட தொழிலாளரை காலிலே போட்டு மிதிக்கும் சக்திகளையும், காட்டின் பயங்கரம் தொழிலாளரை அடக்கி வைத்திருந்த சக்திகளின் கோரத்தன்மையையும் காட்டுகிறது. மேலும் தொழிலாளர்கள் வர்க்க ரீதியாக ஒன்று திரள்வதன் மூலம், தொழிற்சங்கத்தில் சேர்ந்து போராடுவதன் மூலமே கொடுமைகள் அகலும் என்பதை விளக்கும் நாவல் ராமலிங்கம் இரகசியமாகவும் வேறு சிலர் வெளிப்படையாகவும் சங்கத்துக்கு ஆட்சேர்ப்பதனையும் காட்டுவதோடு, நாவலில் வழக்கு விசாரணை என்ற உத்தியை பயன்படுத்தி பெரியகங்காணியினது ஆதிக்கத்தின் வீழ்ச்சியையும், கூடவே தோட்டத்துறை ஏனைய அதிகாரிகள் ஆகியோரின் அடாவடித்தனங்களையும், அவர்கள் மத்தியில் மலிந்து கிடந்த ஊழல்களையும், தொழிற்சங்க செயல்பாடுகளால் மக்கள் மத்தியில் ஏற்பட்ட விழிப்புணர்வையும் எழுச்சியையும் புலப்படுத்தியுள்ளார். இதுவே நாவலின் உச்சமாகும். மேலும் நாவலாசிரியர் சிறந்த வர்ணனைகள், உவமைகள், உருவகங்கள், மலேய மக்கள் மத்தியில் வழங்கும் பழமொழிகள், சொல்லாட்சிகள் என்பவற்றையும் கச்சிதமாக கையாண்டு நாவலுக்கு வலியூட்டியுள்ளார். எனினும் தொழிற்சங்கவாதியான சி.வி. வேலுப்பிள்ளை நாடும் வீடுமன்றி நாதியற்று நின்ற தோட்டத் தொழிலாளரது உரிமை போராட்டத்தினை கட்டமைக்கும் உணர்வு வேகத்தில் பாத்திரங்களுக்கு இடையிலான உளவியல் அம்சங்களுக்கு உருக்கொடுக்க தவறிவிடுகிறார். மனித உறவுகளுக்கும் குடும்ப சிக்கல்களுக்கும் அதிக அழுத்தம் கொடுக்க மறந்து விடுகிறார். எது எவ்வாறாயினும் மலேய மக்களின் கையறு நிலையினை தெளிவாக பிரதிபலித்து, வெறும் பார்வையாளராக நில்லாது தான் பயணித்த பாதையில் தரிசித்த அவலங்களை, போராட்டங்களை, முரண்பாடுகளை இந்நாவலிலே நுட்பமாக வெளிக்கொணர்ந்துள்ளார். வீடற்றவன் நிறைவை நோக்கி நகர்கிறது. சி.வி.யின் விடிவை நோக்கிய பயணம் தொடர்கிறது. நன்றி.